ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோஸோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம பைத்தானில் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட நம்ம ரன் டைம்ல நம்ம டேட்டாஸ் வாங்குறதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், நம்ம சியில் ஸ்கேன் ஆஃப் மாதிரியும், அதே மாதிரி C++ல சிஇன் அதோட ஃபங்க்ஷன் நம்ம பைத்தானில் இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே இப்போ இந்த இன்புட் ரொம்ப எஃபிஷியண்டான விஷயம். நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்புட்டோட சின்டாக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் ஓகே இஸ் ஈக்குவல் டு சாரி ஓகே அது ஸ்மால்ல பண்ணுவோம். சாரி கேப்ஸ்ல ஓகே வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்புட்டை வெறுமனா இப்படி போட்டாலே நம்ம என்ன இன்புட் உள்ள அப்செட் பண்ணிக்கும். பட் நம்ம வெறுமன இன்புட் வாங்கவே இருந்தால் யூசருக்கு என்ன இன்புட் ஆகுனே தெரியாது, நம்ம எதுக்கு இன்புட் ஆகுனே தெரியாது. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன C++ சி அவுட் என்டர் நம்பர் 1 சிஇன்ல நம்பர் 1 அப்படின்னு வாங்குவோம்ல. ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி நம்ம யூசர் டிஸ்பிளே பண்ண வைக்கிற மெசேஜ், அந்த மெசேஜை நம்ம இங்கே இதுக்குள்ள இது பண்ணோம். அதுக்கு பேரை ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிம்பாங்க. ஓகே ஓகே இது எப்படின்னா வேரியபிள் நம்ம ஒரு வேரியபிள் இது பண்ணிக்கணும். ஈக்குவல் டு போட்டு நம்ம இன்புட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த பரான்டிசிஸ் அதாவது பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெறுமனா விட்டா வேறு இன்புட் கேட்கும். இல்லை நமக்கு ஏதாவது மெசேஜ் டிஸ்பிளே பண்ணால் நீங்கள் உள்ள அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குள்ள என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைவாக பண்ணிக்காம யூ மே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு யூசர் கிட்ட அவங்க நேமை என்டர் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க சிட்டி எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ண சொல்கிறோம். லாஸ்ட்டில் அவங்க நேமையும் அவங்க சிட்டியும் நம்ம யுவர் நேம்ஸ் அவங்க நேமையும் யுவர் சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சிட்டியும் நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வேரியபிளா நம்ம வேரியபிள் நேம்னு வச்சுக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இன்புட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். இன்புட் ஓகே இப்போ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம், இதுக்குள்ள நம்ம என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ண ரைட்டுங்களா. நம்ம என்ன பண்ணோம், என்டர் மார்க் 1 ரைட், என்டர் யுவர் நேம் சாரி என்டர் யுவர் நேம் எஸ் ஓகே என்டர் your name city right is equal to input அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். இப்போ நமக்கு உள்ள இருக்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ enter city ஓகே. அப்போ இன்னொரு விஷயம், நம்ம இதுக்குள்ள யூஸ் பண்ணுறது டபுள் ஸ்ட்ரிங்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வேணா நம்ம சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஓகே ஓகே இப்போ நம்ம நேமும் சிட்டியும் இன்புட். ஓகே, இதை இப்போ எப்படி நல்லா காமிக்கிறேன் பாருங்க. ஷிஃப்ட் ஓகே ஓகே ப்ளஸ் ஆயிட்டு ஓகே நமக்கு என்ன கேட்குது, என்டர் யுவர் நேம் ரைட். இதெல்லாம் அகேஷ் அப்படின்னு. நெக்ஸ்ட் சிட்டி கேட்குதா, நான் இப்போ திருச்சி ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வேறு இன்புட் கேட்டதுக்கும் நம்ம இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணி காமின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பண்ணிக்காம எப்படி பிரிண்ட் பண்ணுறது நம்ம லாஸ்ட் டே பார்த்துருப்போம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் பரான்டிசிஸ் இதுக்குள்ள நமக்கு என்ன வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணுவோம் ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி ஒரு வேரியபிள் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஸ்ட்ரிங்குள்ள யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமா யூஸ் பண்ணிட்டு நேம்ல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் print your city isன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமா சிட்டியில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ. ரைட், ஓகே. இப்போ வந்து என் விதை என்னன்னு பாருங்க, இன்டர்வியூ வந்து எனக்கு கேட்குது. நான் வந்து இப்போ அக்கேஷன் தரேன். நெக்ஸ்ட் இதில் சிட்டி கேட்குது, நான் இப்போ கிச்சனே தரேன். சி யுவர் நேம் இஸ் அக்கேஷ், சிட்டி இஸ் திருச்சின்னு காமிக்கிறது. ரைட், அதாவது இன்னும் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் கேட்குறோம். ஓகேங்களா, அதுவும் நான் என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம், என்டர் யுவர் நேம் கேட்குறோம், நம்ம இன்புட் தரோம் அக்கேஷில். இப்போ நம்ம தந்த அக்கேஷ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் வந்து, நம்ம சிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டின்னு போட்டுருக்கு. ரைட், இப்போ என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம தந்த திருச்சி அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து சிட்டி அப்படிங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலியமா யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் இருக்கிற வேல்யூவை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ யுவர் நேம் இஸ், நம்ம நேமில் வந்து அக்கேஷ் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ யுவர் நேம் இஸ் அக்கேஷ் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிட்டி இஸ் ரிச்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியுங்க. இப்போ எப்படி ரெண்டு நம்பரை இன்புட் வாங்கி ஆட் இல்லை அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, சேம் இங்கே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓகே வெயிட் எஸ் ஓகே num1 இஸ் ஈக்குவல் டு இன்புட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ரைட், யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சிங்கிள் கோட்ஸ் தந்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து என்டர் நம்பர் 1. ஓகே, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் டி. நான் இங்கே வந்து நம்பர் 2 மாற்றிக்கிறேன், நம்பர் 2 மாற்றிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் இருக்குது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்புட் வாங்குறதில்ல நம்பரு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணும், சம் இஸ் ஈக்குவல் டு num1 தந்த வேல்யூயும் num2 தந்த வேல்யூவும் ஆட் பண்ணும். ரைட், இப்போ என்ன பண்ணும், பிரிண்ட் சம்ல இருக்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணும். ஓகே ஓகே, இப்போ நினைப்பீங்க ஆன்சர் அவ்வளோ வந்து நினைப்பீங்க, தட்ஸ் ராங். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதே இன்புட் வச்சு நான் வந்து ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நான் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் வந்து 2 தரேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 2லையும் நான் வந்து இப்போ 1 தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜோக்லாம் பண்ணியிருப்பீங்க, 2 + 1 என்னது 21 அப்படின்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி நடக்கும். இங்கே 2 + 1 21 நமக்கு ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த பைத்தானில் பை டிஃபால்ட்டாக இன்புட்டில் வந்து நம்ம தர வேல்யூவை வந்து அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் அது அப்படியே ஆட் தான் ஆகும். அதாவது வந்து இப்போ வந்து அக்கேஷ் ப்ளஸ் அக்கேஷ் அப்படின்னா ரெண்டு அக்கேஷ் அப்படின்னு வரும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்பர்ஸை இன்புட் வாங்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட் அப்படிங்கிற இந்த இன்னொரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா வந்து, இப்போ வந்து நம்ம இந்த இனிமேல் இன்புட் தந்தா, ஓகே இவன் வந்து நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் தர போகலான்னு வந்து இந்த இன்டர்பிரிட்டர் அது வந்து புரிஞ்சுக்கும். ஓகே ஓகே, இப்போ ரன் பண்ண பாருங்க. ஓகே, இதை வந்து நம்ம பாதி தந்தது. ஓகே, இது ஜஸ்ட் சும்மா ஒரு இப்போ அதை விட்டுருங்க. கீழே என்ன காமிக்கிறது, நமக்கு என்டர் நம்பர் 1 காமிக்கிறா. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 554. ஓகே, என்டர் நம்பர் 2 கேட்குறா. இப்போ வந்து ஒரு 6. ஓகே, என்ன காமிக்க பார்த்தீங்களா, ஆன்சர் என்ன வந்து 16 கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் num1 தரமா. ரைட்,
num1 தரோம். இப்போ என்ன பண்ணா வந்து இந்த num1 அப்படிங்கிறது வந்து num1 அப்படிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட்னா நம்ம வந்து ஒரு இன்டீஜர் தரப்போம் அப்படின்னு டினோட் பண்ணிக்கும். இன்புட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம், என்டர் நம்பர் 1. ஸோ நமக்கு என்டர் நம்பர் 1 அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம வேல்யூ தரோம் 54. இப்போ என்ன ஆகுது, 54 வந்து num1ல ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி num2க்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூ தரோம், அது வந்து num2ல ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம சம்மில் ஸ்டோர் பண்ணுறோம். நமக்கு இப்போ பிரிண்ட் சம்முங்கும் போது நமக்கு சம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு அவுட் பண்ண கிடைக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம இன்ட்டு போதாட்டி என்ன ஆகும் நீங்களே பாருங்க. அப்போ அந்த வந்து இங்கே இன்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த இன்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த இன்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன், சாரி இந்த பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அன்மையா என்ன பாருங்க, உங்களுக்கு ஏன் புரியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓ இது வந்து ஓகே, இப்போ என்ன ஆகுது, என்கிட்ட நம்பர் கேட்குதா. இப்போ நான் வந்து சும்மா இப்போ 1 தரேன், இதுக்கு 2 தரேன், 1 + 2 12. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் வந்து இது யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ அவள் தாங்க, நீங்கள் எப்பயுமே ஒரு இன்டீஜர் வாங்கினீங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் நீங்கள் சைன் மாற்றி பார்த்தா போதும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை ஆகும், டிவிஷன் பண்ணால் டிவிஷன் ஆகும், எண்டிங். ஓகே, ஸோ எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கும் போது யூ வாண்ட் டு யூஸ் தி வேர்ட் என்னது இன்ட் அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே இந்த இன்ட் அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே கைஸ், அவள் தான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இதை போய் ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ வந்து மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைத்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய், டூ சப்ஸ்கிரைப் அண்ட்